My dear 10th standard students, welcome to the online session of St. Joseph Study Center. Today we will go with a new lesson, Unit 6, Nuclear Physics. Matter is the stuff that makes up the universe, but matter composed of tiny particles called molecules and atoms. Each atom consists of nucleus at its center. So in the whole universe pathina, it is made up of matter. Matter அப்படினா anything that needs some space to be occupied. So ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் வச்சாலும் அதுக்குன்னு ஒரு certain space வேணும் இல்லையா? So அப்படிப்பட்ட எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். So that each object consists of molecules. Molecules அப்படின்னா ரெண்டு இல்ல மேற்பட்ட atoms இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம molecules அப்படின்னு சொல்லுவோம். So that each matter consists of atoms inside it. பட் அந்த ஒவ்வொரு ஆட்டம்குள்ளாரையும் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ் பற்றி படிக்கிறது தான் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். Here are the pictures of some of the scientists. He is Democritus and the second picture is John Dalton and he is J.J. Thomson and the last picture is Goldstein. So here these scientists discovered something that were present inside the atom. We will see one by one now. Democritus, a Greek philosopher, believed that matter is made up of tiny indestructible units called atoms. So Democritus அப்படின்ற ஒரு Greek philosopher என்ன நம்பினாரு அப்படின்னா matter is made up of tiny particles, indestructible அப்படின்னா அதை அழிக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன யூனிட்ஸை தான் என்னன்னு சொல்றாரு atoms அப்படின்னு சொல்றாரு. Next one, John Dalton in 1803 considered that elements consist of atoms. So elements நம்ம periodic table பார்த்திருக்கோம் இல்லையா, periodic table consists of so many elements and ஒவ்வொரு elements குள்ளாரையும் atoms இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டால்டன் 1803ல சொல்லியிருக்காரு. J.J. Thomson discovered cathode rays known as electrons. So அந்த atom உள்ளார ஒவ்வொரு ஆர்பிட்லையும் அதோட corresponding orbitல corresponding number of electrons வந்து சுத்தும். So electrons அப்படின்றது negative charge. So that was also known as cathode rays and அதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா J.J. Thomson. Goldstein discovered positive rays. So Goldstein அப்படின்றவர் positive rays அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காரு. That was named as photons by Rutherford. So அவர் கண்டுபிடிச்ச positive rays photons அப்படின்னு சொல்லிட்டு Rutherford பேர் வச்சாரு. In 1932, James Chadwick discovered chargeless particles called neutrons. So positive charge இல்லாம negative charge இல்லாம ஒரு neutral particles 1932ல James Chadwick discover பண்ணிருக்காரு and that was named as neutrons. In 1911, British scientist Ernest Rutherford explained that the mass of an atom is concentrated in its central part called nucleus. So நம்ம என்ன பார்த்தா ஒரு whole universe வந்து it is made up of matter. Matter அப்படின்னா வந்து anything that needs a physical space to be occupied. So எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா, ஸோ அப்படிப்பட்ட எல்லா ஆப்ஜெக்ட்டையும் நம்ம matter அப்படின்னு சொல்லுவோம். And it consists of tiny particles inside it. அதுதான் நம்ம atoms அப்படின்னு சொல்றோம். So ஒவ்வொரு மேட்டர்க்குள்ளாரையும் there are so many number of atoms and ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளாரையும் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஒவ்வொரு மேட்டர்க்குள்ளாரையும் நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும் அண்ட் ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளாரையும் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆட்டம் நம்ம எடுக்கும்போது அந்த ஒரு ஹோல் மாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பார்ட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டமோட அந்த சென்ட்ரல் பார்ட் எங்கே அந்த ஹோல் மாஸும் சேர்ந்து இருக்கோ அதை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஆர்பிட்ஸில் சுற்றிட்டு இருக்கும். அதே போல் அதோட சென்ட்ரல் பார்ட்டில் நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் புரோட்டான் ஆஸ் வெல் அஸ் நியூட்ரான். ஸோ எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ், நியூக்ளியஸ் உள்ளார இருக்கிற புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நியூட்ரான் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ், அதாவது அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. Radioactivity. So we have seen that periodic table நிறைய elements இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த periodic table இருக்கிற elements அதாவது starting from hydrogen, helium அதுலேருந்து there are so many number of elements. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து சின்னதாக இருக்கும், போக போக அட்டாமிக் நம்பர் பெருசாக இருக்கும். ஸோ எதுக்கெல்லாம் வந்து அட்டாமிக் நம்பர் பெருசாக இருக்கோ அந்த எலமெண்ட்டோட நியூக்ளியஸ்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதை ஸ்டேபிளாக ஆக்கிறதுக்காக அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ப்ராசஸை மேற்கொள்ளும். ஸோ ஒரு எலமெண்ட்டோட நியூக்ளியஸை ஸ்டேபிளாக ஆக்கிறதுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் மேற்கொள்ளுது இல்லையா அந்த நியூக்ளியஸ், அதுதான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம்.
The phenomenon of nuclear decay of certain elements with the emission of radiations like alpha, beta and gamma rays is called radioactivity, and the elements which undergo this phenomenon is known as radioactive substance. ஸோ நியூக்ளியர் டீகே அதாவது அது டீகே ஆகி வேற ஒரு எலமெண்ட்டாக மாறும். ஸோ அப்படி மாறும்போது அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ப்ராசஸை மேற்கொள்ளும் போது அதுலேருந்து ரேடியேஷன்ஸ் வந்து வெளியிடும். ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் தான் நம்ம ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ரேஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடியேஷன்ஸை வந்து வெளியிட்டு தன்னோட அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸை ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாற்றிக்கிற அந்த ஃபினாமினன், அந்த ப்ராசஸ் பேர் தான் ரேடியோ ஆக்டிவிட்டி. அண்ட் எந்தெந்த எலமெண்ட், எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் இந்த ஃபினாமினனை மேற்கொள்ளுதோ அதை நம்ம ரேடியோ ஆக்டிவ் substance அப்படின்னு சொல்றோம். Natural radioactivity. It is defined as the phenomenon of spontaneous emission of radiation from certain elements on their own. So ஒரு சில எலமெண்ட் வந்து அதோட தன்னோட முயற்சினாலே வந்து என்ன பண்ணுன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் தானாகவே ரேடியேஷன்ஸை வந்து வெளியிட்டு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸை ஸ்டேபிளாக வந்து மாற்றிக்கும். அதுதான் நம்ம நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். த எலமெண்ட்ஸ் ஹூஸ் அட்டாமிக் நம்பர் இஸ் மோர் தேன் 82 அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, எலமெண்ட்ஸ் எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்குலாம் அட்டாமிக் நம்பர் பெருசாக இருக்கோ அதோட நியூக்ளியஸ்லாம் தான் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த பெருசாக இருக்குது அப்படின்ற கரெக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர் 82க்கு மேலே இருக்கோ அதோட நியூக்ளியஸ்லாம் தான் இருக்கும் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் தான் என்ன பண்ணுன்னா தானாகவே ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்ற ப்ராசஸை மேற்கொள்ளும். அதை நம்ம ஸ்பான்டேனியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லை நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் அண்ட் ரேடியம். ஸோ யுரேனியம் அண்ட் ரேடியம் இதோட அட்டாமிக் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்லாம் தானாகவே ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு தன்னோட அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸை ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாற்றிக்கும். டெக்னீஷியம், that is அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா TC and atomic number வந்து 43, and promethium symbol PM and atomic number 43 are the radioactive elements with atomic number less than 82. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் 82 அப்படின்ற அட்டாமிக் நம்பருக்கு அதிகமாக இருந்தால் தான் அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளும் அப்படின்னு பார்த்தோம். பட் 82 அப்படின்ற அட்டாமிக் நம்பருக்கு கீழே எந்த எலமெண்ட் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளுது அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்டும் தான், அதாவது டெக்னீஷியம் அண்ட் ப்ரோமெட்டியம். ஸோ தீஸ் are the only elements whose having atomic number less than 82 will undergo the process of radioactivity. So there are totally 29 elements are found so far as radioactive elements. So radioactive elements அப்படின்னா என்ன, அதுக்கு நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு அதோட நியூக்ளியஸை அதை ஸ்டேபிளாக மாற்றிக்கும். Artificial radioactivity, the phenomenon by which even light elements are made radioactive by artificial or induced method is called man-made radioactivity. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெவியர் எலமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர் பெருசாக இருக்கோ அதோட நியூக்ளியஸ் தான் அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ தட் இட் வில் அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆனால் லைட் எலமெண்ட்ஸ், ஈவன் லைட் எலமெண்ட்ஸ் எதுக்கெல்லாம் அட்டாமிக் நம்பர் சின்னதாக இருக்கோ அதையும் நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொள்ள வைக்கிறோம். எப்படின்னா பை மேன்மேட் மெத்தட்ஸ் மூலமாக ஆர் பை ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ், இல்லை ஏதாவது ஒரு மெத்தட் இன்டியூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டில் நம்ம இன்டியூஸ் பண்ணி அதையும் நம்ம வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து மேற்கொள்ள வைக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லைனா மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் போரான் அண்ட் அலுமினியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் எலமெண்ட்ஸ், அதாவது அதோட அட்டாமிக் நம்பர் சின்னதாக இருக்கும். இதையும் ஒரு மேன்மேட் மெத்தட்ஸ் மூலமாக ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொள்ள வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. It was first discovered by Irene Curie and F. Joliot in 1934. ஸோ இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இரானி கியூரி அப்படின்றவரும் F. Joliot அப்படின்றவங்களும் 1934 கண்டுபிடிச்சிருக்காங்க. It was produced by bombarding the lighter elements with the radiations such as alpha particles emitted during the natural radioactivity of uranium. ஸோ நம்ம பார்த்தோம் இட் இஸ் அண்ட் மேன்மேட் ரேடியோ ஆக்டிவிட்டி. அதே போல் லைட்டர் எலமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு லைட்டர் எலமெண்ட்ஸை வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த லைட்டர் எலமெண்ட்ஸில் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து வெளியாகுது இல்லையா அந்த ரேடியேஷன்ஸ் ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஸோ அதுலேருந்து வெளியாகிற ஏதாவது ஒரு ரேடியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை இந்த லைட்டர் எலமெண்ட்ஸ் கூட இன்டியூஸ் பண்ணி அப்போ வந்து இந்த லைட்டர் எலமெண்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸாக இருக்கும். பட் நம்ம அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை வந்து இது கூட இன்டியூஸ் பண்ணும்போது அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ தட் அது அன்ஸ்டேபிளாக மாறிடுது. இப்போ அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு அதோட அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸை அது ஸ்டேபிளாக மாற்றிக்கும்.
This also results in the emission of invisible radiations. So எப்படி ஒரு natural radioactivity நடக்கும்போது அதுல இருந்து alpha, beta, gamma raysலாம் வெளிவருதோ அதே போல ஒரு artificial radioactivity நடக்கும்போதும் இதுல இருந்து ஒரு invisible radiationsலாம் வெளிவரும் அப்படின்னு சொல்றாங்க. So here is one of the example. இப்போ 4 beryllium 9. அப்போ 4 அப்படின்றது அதோட atomic number. So atomic number அதுக்கு சின்னதா தான் இருக்கு இல்லையா, அதாவது இது ஒரு lighter element. So இதை நம்ம என்ன பண்றோம்னா 2He4 அப்படின்றது ஆல்ஃபா பார்ட்டிகல், அதாவது நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து வெளிவந்த ரேடியேஷன்ஸ் இது. ஸோ இந்த ஒரு ரேடியேஷன் கூட இந்த 4 பெரிலியமை நம்ம இன்டியூஸ் பண்ணுறோம். அப்படி இன்டியூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு C613 கார்பன் 13 வருது. அந்த ஸ்டார் அப்படின்றது இது அன்ஸ்டேபிள் அப்படின்றத குறிக்குது. ஸோ ஒரு லைட்டர் எலமெண்ட்டை ஆல்ஃபா பார்ட்டிகல் கூட நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது அது என்னவா மாறுது, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. ஸோ இப்போ இது அன்ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா, அந்த அன்ஸ்டேபிளை அது ஸ்டேபிளாக ஆக்கணும் அப்படின்னா அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொள்ளணும். ஸோ அப்போது அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ அது ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது. அதாவது C612 + 0N1. C612 அப்படின்றது தான் வந்து ஆக்சுவல் கார்பன் இல்லையா. ஸோ தட் இஸ் அ ஸ்டேபிள் கார்பன். ஸோ அது ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறிடுச்சு with the release of this electron, that is 0N1. So in the process oda actual equation என்னன்னா 4 beryllium 9 + 2He4 is equal to C612 + 0N1. ஸோ இது கூட பண்ணும்போது இது C612 மாறும். பட் அது டைரெக்டாக மாறாது. ஃபர்ஸ்ட் அது அன்ஸ்டேபிளாக மாறிட்டு திரும்ப அந்த அன்ஸ்டேபிள்லேருந்து அது ஸ்டேபிள் நியூக்ளியஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா 4 beryllium 9, எதை நம்ம வந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிகல் கூட இன்டியூஸ் பண்ணுறோமோ, அதாவது இந்த 4 beryllium 9 அப்படின்றது பேரண்ட் நியூக்ளியஸ். அண்ட் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு ஆல்ஃபா ரேடியேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம மேற்கொள்கிறதுக்காக நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிலேருந்து வந்த இந்த ஆல்ஃபா ரேடியேஷன்ஸை எடுத்துக்கிறோம். அதாவது இந்த பார்ட்டிகளை தான் நம்ம இந்த லைட்டர் எலமெண்ட் கூட இன்டியூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரொஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இதுலேருந்து வெளிவரது வந்து நம்ம டாட்டர் நியூக்ளியஸ். ஸோ இட் இஸ் அ ப்ராடக்ட் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இதெல்லாமே ரியாக்டன்ஸ் அண்ட் இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆனதை நம்ம ப்ராடக்ட் சொல்லுவோம். ஸோ இது வந்து டாட்டர் நியூக்ளியஸ் அண்ட் அது கூட வந்த ரேடியேஷன்ஸை நம்ம எஜெக்டட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பார்ட்டிகல் விச் வாஸ் டேக்கன் டு அண்டர்கோ ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் பேரண்ட் நியூக்ளியஸ் and the induced particle which was induced with the parent nucleus is known as projectile and the resultant product was named as daughter nucleus and adu kuda vanda and the radiations number ejected particle அப்படினு சொல்றோம். So these are all about artificial radioactivity and natural radioactivity. Next one, units of radioactivity. So there are commonly 4 units for radioactivity and first one, Curie. It is the traditional unit of radioactivity. Actually 1 Curie is equal to 3.7 into 10 to the power 10 disintegrations per second. ஒரு செகண்ட்ல இத்தனை அமௌண்ட், அதாவது 3.7 into 10 to the power 10 disintegrations நடந்துச்சு அப்படின்னா அப்போ அதை நம்ம 1 Curie அப்படின்னு சொல்லுவோம். Next one, Rutherford. It is another unit of radioactivity. It is equal to 10 to the power 6 disintegrations. So ஒரு செகண்ட்ல 10 to the power 6 இந்த amount of disintegrations நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம 1 Rutherford அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிசன்டகிரேஷன்ஸ்னா என்ன, அந்த நியூக்ளியர் டீகே ப்ராசஸ் தான் நம்ம டிசன்டகிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளாக மாறுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் டிசன்டகிரேஷன்ஸ். Becquerel. It is the SI unit of radioactivity. It is defined as the quantity of 1 disintegration per second. So ஒரு செகண்ட்ல ஒரு disintegration நடந்துச்சுன்னா that is equal to 1 becquerel and it is an SI unit of radioactivity. Next one, Rontgen. மோஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ரேஸோட யூனிட் தான் Rontgen அப்படின்றத குறிப்போம். ஸோ அதை போல் ஒரு எக்ஸ்ரே, காமா ரேஸ் இந்த மாதிரி ரேடியேஷன்ஸை வர்றது தான் நம்ம Rontgen அப்படின்னு சொல்லுவோம். So it is the radiation exposure of gamma and X-rays. It is defined as the quantity of radioactive substance which produces a charge of 2.58 coulomb in 1 kilogram of air under standard conditions of temperature, pressure and humidity. So conditions இந்த temperature, pressure, humidity அதெல்லாம் கரெக்டாக இருக்கிற சமயத்தில் 1 kilogram of air அந்த அமௌண்ட்டில் 2.58 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட யூனிட்டை நம்ம 1 Rontgen அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். When a radioactive nucleus undergoes radioactivity, it emits harmful radiations such as alpha, beta and gamma rays. So நம்ம பார்த்தோம் ஒரு radioactive nucleus அப்படின்னா ஒரு unstable nucleus. So அந்த unstable nucleus radioactivity அப்படின்ற ப்ராசஸை மேற்கொள்ளும் போது அதுலேருந்து harmful radiations அதாவது alpha, beta, gamma raysலாம் வெளிவரும். Radioactive displacement law.
It was also known as Soddy-Fajans law because it was discovered by Soddy and Fajans in 1913. So அந்த law என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். When a radioactive element emits an alpha particle, a daughter nucleus is formed whose mass number is less by 4 units and the atomic number is less by 2 units than the mass number and atomic number of the parent nucleus. So ஒரு unstable nucleus radioactive process மேற்கொள்ளும்போது அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு harmful radiations வெளியிடுது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு daughter nucleus ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த harmful radiations வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய daughter nucleusோட அட்டாமிக் நம்பர் வந்து இந்த பேரண்ட் நியூக்ளியஸ், அதாவது எந்த நியூக்ளியஸ் வந்து இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து மேற்கொள்ளுதோ அந்த நியூக்ளியஸ் தான் நம்ம பேரண்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பேரண்ட் நியூக்ளியஸை விட அட்டாமிக் நம்பர் இதுக்கு ரெண்டு யூனிட் சின்னதாக இருக்கும். அதே போல் மாஸ் நம்பர் வந்து 4 யூனிட் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. When a radioactive element undergoes beta decay, a daughter nucleus is formed whose mass number is the same and atomic number is more by 1 unit than the atomic number of the parent nucleus. So அதே போல ஒரு unstable nucleus, அதாவது அந்த parent nucleus radioactive process மேற்கொள்ளும்போது அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது நம்ம daughter nucleus அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுலேருந்து வெளியாகக்கூடிய அந்த harmful radiations பீட்டா பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது அங்கே பீட்டா டிகேவை மேற்கொண்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபார்ம் ஆகும்போது அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற அந்த டாட்டர் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட பேரண்ட் நியூக்ளியஸை விட 1 மடங்கு ஒரு யூனிட் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் மாஸ் நம்பரில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. பேரண்ட் நியூக்ளியஸ்க்கு எந்த மாஸ் நம்பர் இருக்கோ அதே மாஸ் நம்பர் தான் டாட்டர் நியூக்ளியஸ்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த 2 laws discovered by Soddy and Fajans. So it was named as radioactive displacement law. ஸோ ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு ஒரு டாட்டர் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணும்போது அதுலேருந்து ரேடியேஷன்ஸும் சேர்ந்து வெளிவரும். அந்த ரேடியேஷன்ஸை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். அதுதான் இந்த ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே அண்ட் காமா டிகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்ஃபா டிகே. It is a nuclear reaction in which an unstable parent nucleus emits an alpha particle and forms a stable daughter nucleus. So alpha decay அப்படின்னா என்னன்னா ஒரு unstable nucleus எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு parent nucleus. அது வந்து என்ன பண்ணும், ஒரு ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு daughter nucleus-ஐ ஃபார்ம் பண்ணும். அதே போல் அதுலேருந்து harmful radiation வெளிவரும். அந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் ஆல்ஃபா பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு நியூக்ளியஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணி ஒரு டாட்டர் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லுவோம். In this, the mass number decreases by 4 and the atomic number decreases by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம யுரேனியம் எடுத்துக்கலாம். இதில் இந்த 92 யுரேனியம் 238 அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கிற அந்த பேரண்ட் நியூக்ளியஸ், அதாவது அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸில் இந்த கீழே இருக்க இல்லையா 92 அப்படின்றது தான் வந்து அட்டாமிக் நம்பர் அண்ட் மேலே இருக்கிற இந்த 238 அப்படின்றது மாஸ் நம்பர். ஸோ ஒரு பேரண்ட் நியூக்ளியஸ் வந்து ஆல்ஃபா டிகேவை மேற்கொண்டுச்சு அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் வந்து 2 யூனிட் கம்மியாகும். அதோட டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதோட 2 யூனிட் அட்டாமிக் நம்பர் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் 92 is changed to 90 அண்ட் மேலே இருக்கிற மாஸ் நம்பர் it will get decreases by 4 unit. So that 238 is changed to 234 and இங்க கம்மியான அந்த 2 யூனிட் ஆஃப் அட்டாமிக் நம்பரும் இந்த மாஸ் நம்பரில் கம்மியான அந்த 4 யூனிட்டும் சேர்ந்து ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இஸ் 2He4. ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எமிட் பண்ணி ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டுச்சு அப்படின்னா அதை நம்ம ஆல்ஃபா டிகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா டிகேல பேரண்ட் நியூக்ளியஸை விட டாட்டர் நியூக்ளியஸ்க்கு அட்டாமிக் நம்பர் 2 யூனிட் கம்மியாக இருக்கும் அண்ட் மாஸ் நம்பர் 4 யூனிட் கம்மியாக இருக்கும். Next one, beta decay. It is a nuclear reaction in which an unstable parent nucleus emits a beta particle and forms a stable daughter nucleus. ஸோ அதாவது ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு ஒரு டாட்டர் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும். அதுலேருந்து எமிட் ஆகிற ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன் பீட்டா பார்ட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸை நம்ம பீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறோம். இன் திஸ் நோ சேஞ்ச் இன் மாஸ் நம்பர் பட் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ் பை 1. ஸோ இப்படி பீட்டா டிகே நடக்கும்போது பேரண்ட் நியூக்ளியஸை விட டாட்டர் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர் 1 யூனிட் அதிகமாக இருக்கும் அண்ட் மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 15 பாஸ்பரஸ் 32. ஸோ இந்த 15 அப்படின்றது இந்த பேரண்ட் நியூக்ளியஸோட அட்டாமிக் நம்பர்.
that is equal to 16 sulfur 32. So இப்போ 16 அப்போ parent nucleus விட இந்த daughter nucleusக்கு ஒரு unit of atomic number அதிகமாக இருக்கு and mass numberல எந்த சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அதிகமான அந்த ஒரு unit of சார்ஜும் அப்புறம் மாஸ்ல நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை இல்லையா. ஸோ தட் இஸ் -1 சார்ஜ், அதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நெகட்டிவ் சார்ஜை நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், அதாவது ஒரு பீட்டா பார்ட்டிக்கலை நம்ம ரிலீஸ் பண்ணி ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் ரேடியோ ஆக்டிவிட்டியை மேற்கொண்டு ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம பீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவோம். Next one, gamma decay. In gamma decay, only the energy level of the nucleus changes. In this, no change in mass number and atomic number. So, அந்த nucleus குள்ள இருக்கிற energy level தான் மாறுமே தவிர அந்த nucleus ஓட atomic numberும் mass numberும் மாறாது அப்படின்னு சொல்றாங்க. So, this is about alpha decay, beta decay and gamma decay. So, radioactivity நடக்கும்போது ஒரு alpha particle வெளிவந்துச்சு அப்படின்னா அதை நம்ம alpha decay அப்படின்னு சொல்லுவோம். So, alpha particle is actually 2 helium-4. இதுவே ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும்போது பீட்டா பார்ட்டிக்கல்ல ஒரு யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பீட்டா டிகே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் இண்டிகேட்டட் பை -1 எலக்ட்ரான் 0 அண்ட் காமா டிகே, அதாவது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எதுலேயும் சேஞ்ச் ஆகாமல் அந்த நியூக்ளியரோட எனர்ஜி லெவல் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம காமா டிகே அப்படின்னு சொல்கிறோம். Next one, properties of alpha rays, beta rays and gamma rays. So இந்த வெளிவர harmful radiations நம்ம 3 வகையா பிரிக்கிறோம் and அதை எப்படி நம்ம இண்டிகேட் பண்றோம், 2 helium-4 -1 E0 and gamma rays அப்படின்றது is just the radiation. So அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ஃபா ரேனா ஆல்ஃபா டிகேலேருந்து வெளிவரது இல்லையா. ஸோ ஆல்ஃபா ரே அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்றது இட் இஸ் ஜஸ்ட் அ ஹீலியம் நியூக்ளியஸ், தட் இஸ் 2He4 அண்ட் இதில் வந்து 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இந்த கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பர் அப்படின்றது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் மேலே இருக்கிற மாஸ் நம்பரையும் கீழே இருக்கிற அட்டாமிக் நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we will get number of neutrons. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4 - 2 2. ஸோ அப்போ 2 நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்றது 2He4, இட் இஸ் ஜஸ்ட் அன் ஹீலியம் பார்ட்டிக்கல் அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ். நெக்ஸ்ட் பீட்டா பார்ட்டிக்கல் அப்படின்றது எலக்ட்ரான்ஸ், இஸ் ஜஸ்ட் அ 1 யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் இன் ஆல் ஆட்டம்ஸ். ஸோ வி நோ தட் எல்லா ஆட்டம்ஸ்லையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. Next one, gamma rays. They are electromagnetic waves consisting of photons. So இது வந்து ஒரு particle charge அப்படினே நம்மளால சொல்ல முடியாது. It is just a radiation. So it's just an electromagnetic waves. Next அதோட charge. Positively charged particles charge of each alpha particle plus 2e. So 2 helium-4 இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். இதுவே நம்ம ஆல்ஃபா ரே அப்படின்னு பீட்டா ரே எடுக்கும்போது இது வந்து எலக்ட்ரான்ஸ் தான் இல்லையா, 1 யூனிட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், தட் இஸ் -e. அண்ட் காமா ரேஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். ஸோ இதுக்கு சார்ஜே கிடையாது. ஸோ இட் இஸ் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் அண்ட் சார்ஜஸ் 0. அயோனைசிங் பவர். அயோனைசேஷன்னா என்ன, இப்போ ஒரு ஆட்டம்குள்ளார எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கரஸ்பாண்டிங் ஆர்பிட்ஸில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ தான் நம்ம அயோனைசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டோன்னா 2 helium-4, அப்போ அதுக்கு 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 2 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு கரஸ்பாண்டிங் ஆட்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும், இல்லை சேஞ்ச் ஆகும், இல்லை கம்மியாகும், இல்லை ஆட் ஆகும். ஸோ அப்போ ஒரு அயோனைசிங் பவர் அப்படின்றப்ப ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்க்கு தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ இட் இஸ் 100 times greater than beta rays and 10,000 times greater than gamma rays. இதுவே நம்ம பீட்டா பார்ட்டிக்கல் அப்படின்னு வரும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ ஒரு ஆட்டமாக கன்சிடர் பண்ணோம் தான் எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இது இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த எலக்ட்ரானை ரிமூவும் பண்ண முடியாது, ஆடும் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி லோ. அண்ட் காமா ரேஸ்ன்னு வரும்போது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் வேவ்ஸ், இட் இஸ் நாட் அண்ட் பார்ட்டிக்கல். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆட்டம்ஸும் இருக்காது, எலக்ட்ரான்ஸும் இருக்காது. ஸோ இட் வில் ஹாவ் வெரி லெஸ் அயோனைசிங் பவர். நெக்ஸ்ட் ஒன், பெனட்ரேட்டிங் பவர். பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்னா ஒரு பொருள் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளார நம்ம எந்த அளவுக்கு ஊடுருவி செல்கிறோம் அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஆட்டம் இல்லையா, ஒரு ஹீலியம் பார்ட்டிக்கல். ஸோ அந்த ஒரு பார்ட்டிக்கலை நம்ம அவ்வளோ ஈஸியாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளாரையும் உள்ளே செலுத்த முடியாது. ஸோ பெனட்ரேட்டிங் பவர் ஃபார் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் இஸ் லோ. நெக்ஸ்ட் பீட்டா பார்ட்டிக்கல் வரும்போது இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஈஸியாக செலுத்தலாம். அப்போ கம்பேரிட்டிவ்லி டு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் பெனட்ரேட்டிங் பவர் பார்த்திங்கன்னா பீட்டா ரேஸ்க்கு அதிகமாக இருக்கும்.
and gamma rays, so it's just an wave, நம்ம ஈஸியா வந்து செலுத்தலாம் எந்த ஆப்ஜெக்ட் குள்ளாரையும். so gamma raysக்கு penetrating power அதிகமா இருக்கும். Next one, effect of electric and magnetic field. Alpha particles, since it is a particle, it is deflected by electric and magnetic fields, and beta particles அப்படின்னு சொல்லும்போது இது வந்து electron இல்லையா, so it is also get deflected by both the fields, but the direction of deflection is opposite to that for alpha rays. Alpha rays எந்த direction deflect ஆகுதோ அதுக்கு opposite directionல தான் இது deflect ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Next, gamma rays. These are rays, so they were not deflected by both the fields. Next one, speed. Speed in வரும்போது alpha particle அப்படின்றது ஒரு particle, so அது வந்து travel பண்ண கொஞ்சம் time ஆகும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆகும். so it will travel with a speed of 1/10 to 1/20 times the speed of light. Next one, beta particle. It's just a one unit of negative charge, அதாவது ஒரே ஒரு electron. so ஒரு atom compare பண்ணும்போது ஒரு electron வந்து ஈஸியா travel ஆகலாம் இல்லையா. so this speed can go up to 9/10 times the speed of light. Next one, gamma rays. இது வந்து just ஒரு wave தான், so light மாதிரி இதுவும் ஒரு wave தான். so light எந்த அளவுக்கு travel பண்ணுதோ அதே வேகத்தோட இதாலையும் travel பண்ண முடியும் இல்லையா. so gamma rays, they travel with the speed of light. so these are all the properties of alpha rays, beta rays and gamma rays. so நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட சார்ஜ், இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் பீட்டா நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் காமா ரேஸ் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ். அயோனைசிங் பவர் அப்படின்றப்ப அது ஆல்ஃபா ரேஸ்க்கு அதிகமாக இருக்கும், இதுவே பெனட்ரேட்டிங் பவர் அப்படின்றப்ப அது காமா ரேஸ்க்கு தான் அதிகமாக இருக்கும். அண்ட் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் தான் வந்து அதிக ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். So that's all about radioactivity and the harmful radiations which were released during the process of radioactivity, such as alpha rays, beta rays and gamma rays. Radioactivity. Definition: the self-disintegrating, spontaneous activity in the form of emission of radiations by some unstable nuclei with atomic number greater than 83 is called natural radioactivity. Radioactivity was discovered in 1896 by a French physicist H. Becquerel. Radiations were classified into three types according to their penetrating capacity. They are: 1. Alpha particles, 2. Beta particles, 3. Gamma particles. A strong magnetic field is applied at right angles to the plane of the paper. The beam splits into three distinct components. Alpha particles have least penetrating power. Beta particles more penetrating power than alpha particles. Gamma particles have most penetrating power than beta particles. We will go with the next topic in the next video. Thank you, students.